அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்காகவே ஜாவா வந்து ரன் டைமில் கெட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து வாங்கிக்கும் அப்படின்ற ஒரு கன்செப்ஷுவல் ஐடியா ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி எப்படி அது ஸ்ட்ரிங்காக கெட் பண்ணுது அதே போல் பார்த்துருப்போம். மெயின் மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப்ன்ற விஷயத்தை வந்து கொடுத்துருப்போம் இல்லையா? ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப்ன்றதை நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், மெத்தட்குள்ளே, அதாவது இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் அப்படின்ற மெத்தட்குள்ளே லைக் பாஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்படி பாஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த ஆர்குமெண்ட்ஸ் அரே அதாவது ஆப்ஜெக்ட் அரே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட வேலை என்ன அப்படின்றத வந்து லைக் ஒரு பேசிக்காக பார்க்கும்போது ஐடியாலஜி இருக்காது. அதுவே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா, அது எப்படி ஆக்சுவலாக இன்புட்டை கெட் பண்ணுது, நம்ம கொடுக்கக்கூடிய ரன் டைம் வேல்யூஸை வந்து எப்படி அது வந்து ஸ்ட்ரிங்காக அக்செப்ட் பண்ணுது அப்படின்றது தான் இன்றைக்கான கான்செப்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஜாவா. ஒரு பேசிக் லேர்னர் வந்து ஜாவாவுக்கு வந்து உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கான்செப்டில் இதுவும் ஒன்று. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், கமாண்டுன்னு கொடுத்துக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மெயின் மெத்தட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப். இந்த ஆர்குமெண்ட்ஸ்ன்றது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், அது யூசர் டிஃபைன் ஆப்ஜெக்ட் நேம் தான். நம்ம எப்படி என்னென்னா கொடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் என்ன பண்ணுறோம், இப்போ ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஜாஸ்ட் நான் உள்ள கொடுக்குறேன். ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 2. இந்த 2 அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பொசிஷனை மீன் பண்ணும். அரேயோட கான்செப்ட் படி பார்த்தோன்னா இந்த அரேக்குள்ளே நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கக்கூடிய 2ன்ற எதை மீன் பண்ணுது அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் லைக் பொசிஷனை வந்து மீன் பண்ணும் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். ஓகே, இதை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரிங்காக கெட் பண்ணுன்ற விஷயத்த இப்போ பார்க்கலாம். இப்போ அது கூட இதை நான் சேவ் பண்ணிடுறேன் சி டிரைவில், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளார, இங்கே ஜாவாக்குள்ளார ஜேடிகே 1.8.0 அதில் பின், அதில் ஜாவா மாஸ்டர் கிளாஸ், இதில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராமோட நேம் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம் நேம் வந்து என்ன பண்ணுறேன், கமாண்டுன்னு கொடுத்துருக்கேன்னா கிளாஸ் நேம் நான் அதையே கூட கொடுத்துக்கலாம். நான் ஜாவான்னு கொடுத்துட்றேன், கமாண்ட் டாட் ஜாவான்னு கொடுத்துட்டு நான் இங்கே சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா, ஸ்விட்ச் ஓவர் டு த கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ. இங்கே வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி வந்து நான் அந்த பாத் செட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இங்கே பார்த்தா நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஜாவா மாஸ்டர் கிளாஸ் வரைக்குமே இந்த பாத் இருக்குது. இப்போ நவ் வி ஹவ் டு கம்பைல் எ ப்ரோக்ராம். ஸோ கம்பைலேஷன் கமாண்ட் என்ன, ஜாவாசி கமாண்ட் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துட போகிறோம். என்டர் பண்ணிக்கிங்க. ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருதா? ஆமாம், ஏன்னா ஃபைல் நேம் நான் மாற்றி கொடுத்துருக்கேன். ஜாவாசி கமாண்ட் டாட் ஜாவான்னு கொடுத்துறேன். எஸ், இப்போ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் திங் ரன் பண்ண போகிறோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜாவா ஸ்பேஸ் என்னோடய கிளாஸ் நேம் என்ன, கமாண்டு இல்லையா, அதுதான் கொடுத்துருக்கோம். ஆனால் அதையே கொடுத்துருங்க, கமாண்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்பேஸ் விட்டு இன்புட்ஸை கொடுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நான் இப்போ ஃபஸ்ட் இன்புட் என்ன தர போகிறேன் அப்படின்னா லைக் ஒரு 1 2 3 அப்படின்ற ஒரு இன்புட்டை தரேன். ஓகேவா? அடுத்தது ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டை தரேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12.54 அப்படின்ற ஒரு இன்புட் தரேன், லைக் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ தரேன். அண்ட் தென் வந்து ஒரு கேரக்டர் வேல்யூ தரேன், லைக் ஏ. அந்த லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், 65ன்ற ஒரு இன்டீஜர் பேஸ்டு வேல்யூ தரேன். அப்போ 5 இன்புட்ஸ் நான் தந்திருக்கும் இந்த இடத்துல. இது வந்து ஒரு ரன் டைம் வேல்யூஸ் தான். ஓகேவா? அப்போ ரன் டைம் கமாண்ட் கொடுத்து என்ன பண்ணுறோம், பக்கத்துலேயே நான் ரன் டைம் வேல்யூஸை கொடுக்குறேன். இப்போ இதெல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த 1 2 3ன்றது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா, ஆர்குமெண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, எங்கே
இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆர்குமெண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 0th பொசிஷனில் எது ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 1 2 3 ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அடுத்தது ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 1 அப்படின்ற ஒரு பொசிஷனில் ஹலோ ஸ்டோர் ஆகும். ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 2 அப்படின்ற ஒரு பொசிஷனில் 12.54 ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ 0 1 2 ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 3ல் வந்து ஏ ஸ்டோர் ஆகும். ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 4ல் வந்து 65 ஸ்டோர் ஆகும். இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். வந்துருச்சா? 12.54. ஏன்னா இது 0th பொசிஷன், இது ஃபஸ்ட்டு பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். நம்ம ரெண்டும் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 2 பிரிண்ட் பண்ணியிருக்கோமா? ரைட். அப்போ இங்கே பார்த்தோன்னு வச்சுங்களேன், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 5 இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 கொடுத்துருக்கோம், ஹலோ கொடுத்துருக்கோம், 12.54 கொடுத்துருக்கேன், ஏ கொடுத்துருக்கேன், அண்ட் தென் 65 கொடுத்துருக்கேன். இந்த 1 2 3 எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 0th பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். ஹலோன்றது பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். 12.54ன்றது ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 2ல் ஸ்டோர் ஆகும். ஏ வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 3ல் ஸ்டோர் ஆகும். அந்த 65ன்றது ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 4ல் ஸ்டோர் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம்னா ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 2 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ இண்டிகேட் பண்ணுது? இந்த 12.54ன்றதை இண்டிகேட் பண்ணுது இல்லையா? அப்போ அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு அவுட்புட் வரும்னு வச்சுங்களேன். தட் இஸ் த இதுதான் வந்து பேசிக் சினாரியோ. ஓகேவா? இப்போ வந்து இன்னொரு டவுட்டும் வரலாம். சார் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க ரைட், இப்போ 1 2 3ன்றது ஒரு வேல்யூ வந்து ஜாவா ரன் டைமில் கெட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக கெட் பண்ணுது, ஆனால் இதை அப்படி என்னால் நம்ப முடியும் அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் ரேப்பர் கிளாஸஸ். ஓகேவா? ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அதை கன்வர்ஷன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இன்னும் சம் டைம் இருக்குது. ஓகேவா? கிளாஸஸ் போகிறதுக்கு. ஓகே, அந்த ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்காக வரக்கூடிய வேல்யூ நான் வந்து என்ன பண்ணலாம், இன்டிஜராக மாற்றி கொண்டு வர முடியும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இந்த 0th பொசிஷனுக்கு என்ன வேல்யூ இருக்குது, 1 2 3 இருக்கா, 4th பொசிஷனில் 65 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்ப்போமா? அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 0 ப்ளஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 4. இப்போ பேசிக்காக ஒரு லேர்னர் வந்து உள்ளே வரும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 188 அப்படின்ற வேல்யூ வந்து வரும். ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 0ல் 123 இருக்குது, ப்ளஸ் வந்து 65ன்றது ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 4ல் இருக்குது இல்லையா? அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 188 அப்படின்ற வேல்யூ கிடைக்குன்றது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லையா? ஆனால் இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கெட் பண்ணிக்குது. ஓகேவா? ஸ்ட்ரிங்காக கெட் பண்ணும்போது எப்படி வரும்னா மெர்ஜ் ஆகி வரும், கன்காட்டினேஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆப்ஷன் தான் வரும். அப்போ எப்படி வரும், 1 2 3 6 5 இப்படின்ற அவுட்புட் கிடைக்கும் நம்மளுக்கு. எக்ஸாக்ட் அவுட்புட் இஸ் இதுதான். ஓகேவா? பார்த்துருவோமா? அதை பாருங்கள். எகைன் நான் வந்து ஏன்னா சம் மாடிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கிறதுனால எகைன் வி ஹவ் டு கம்பைல் எ ப்ரோக்ராம். ஓகேவா? அண்ட் தென் ரீரன் எ ப்ரோக்ராம். அதே இன்புட்ஸே இருக்கலாம். ஓகேவா? 1 2 3 6 5 இங்கே தான் வந்துருக்கு பாருங்கள். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஓகேவா? இதை நம்ம வந்து எப்படி இன்டிஜராக மாற்றுறது, ஓகேவா, இல்லைன்னா நம்மளோட சூட்டபிள் டைப்ஸ்க்கு எப்படி மாற்றுறதுன்றதை பை யூஸிங் ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு சம் கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா? இருக்குது கிளாஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.